ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஸ்பிளண்டட் மேட்சோட 25வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ஜின்ஷாக்கு சென் ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா, சென்னு என் பாட்டி ஊருக்கு போயிட்டு வந்திருக்காரான்னு சொல்ல வேலைக்கார பொண்ணு பாக்குறா. கண்டிப்பா பாட்டி கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டு வந்திருப்பாரு, கரெக்ட் தானே கேட்க ஜின்ஷா வெக்கப்பட்டு ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்கா. சரி, இதுக்கும் மேல வெயிட் பண்ண கூடாது, ஈஷியனுக்கு விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு ஜின்ஷா நினைக்கிறா. ஈஷியனோட வீட்டுக்கு வரா. வேலைக்கார பொண்ணு உள்ள போய் கேட்டு வந்தவ ஈஷியன் அரண்மனையில டியூட்டி பாக்குறாராம். சோ அவர் கொஞ்ச நாளைக்கு வெளியே வரதுக்கு வாய்ப்பே இல்லையான்னு சொல்ல ஜின்ஷா பாக்குறா. ஆள் வச்சுலாம் சொல்லக்கூடாது, அது ஒரு மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட் ஆயிடும், நான் தான் நேர்ல பார்த்து சொல்லணும், திருப்பி எப்ப சீக்கிரம் வரானோ அப்ப கண்டிப்பா என்ன பார்க்க வைங்கன்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. ஈஷியன் ராஜா கூட பேசிட்டு இருக்கான். குட்டி நாய்க்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து விளையாடிட்டு இருக்கான். ராஜா பாத்துட்டு, ஈஷியன் அண்ணா உங்க கூட மட்டும்தான் எப்பவுமே இந்த நாய் நல்லா ஜாலியா விளையாடுதுன்னு சொல்லிட்டு, நான் கூட ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் அரண்மனையில ஃபீட் பண்ணேன், அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அன்னைக்கு ஒரு மாதிரி தொண்டை கிச்சு கிச்சன் இருந்ததுன்னு பியர் சூப் வேணும்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு ஆர்டர் பண்ணேன். அது செஞ்சு வரதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. ஆனா எப்பெல்லாம் சென்னோட டீச்சர் இருக்கார்ல, அதான் ராஜகுரு, அவர் வராரோ அவர் கேட்டா மட்டும் ஒரு 5 நிமிஷத்துல சூப்பு சூடா அவருக்கு வந்துருது. நான் விசாரிச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது, அவருக்கு அரண்மனையில ஸ்பெஷலா சமையல் பண்ணிட்டே இருப்பாங்களாம் எப்பவுமே, அவர் எப்ப வந்தாலும் கேட்பாருன்னு சொல்லிட்டு. இது ஸ்ட்ரேஞ்சா இல்லையான்னு கேட்க ஈஷியன் பாக்குறான். ராஜா ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு, இதே மாதிரி இன்னொரு விஷயமும் ஸ்ட்ரேஞ்சா எனக்கு பட்டுச்சு, நான் சொல்லவான்னு கேட்க ராஜா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஈஷியன் சொல்லிட்டு இருக்கான், இங்க இருக்கிற அரண்மனையில இருக்கிற ஒவ்வொரு பெரிய ஸ்டாஃப், மூத்த ஸ்டாஃபோட எல்லா டீடைல்ஸும் லாக்கர் ரூம்ல இருக்கும், உங்களுக்கு தெரியும்லன்னு கேட்க, ஆமா அப்பா என்கிட்ட சொல்லிருக்காருன்னு ராஜா சொல்லிட்டு இருக்காரு. அதுல ஒரே ஒரு ஆளோடது மட்டும் இல்ல, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க, அதுவும் அந்த டீச்சர் தான் போல, ஸ்ட்ரேஞ்ச் தான், நான் சொன்னதை விட இன்னும் அதிக ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னு ராஜா சொல்லிட்டு இருக்காரு. இங்க சென்னு அவரோட சீனியர் ஒருத்தர்கிட்ட பொறுப்பு கொடுக்கறான். இந்த மாதிரி நம்ம ஜின்ஷாவோட வீட்டுல பொண்ணு கேட்கணும்ல, அதுக்கு யாராவது நல்ல முக்கியமான ஆளா போய் பொண்ணு கேட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல, அதுக்கு அந்த சீனியர் நான் பாத்துக்கிறேன், என் ஒய்ஃபை விட்டு பொண்ணு கேட்க வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இவர் நம்ம சென்னை விட பெரிய பதவியில் இருக்கவரு. சென்னு ரொம்ப தேங்க்ஸ் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் ராஜா அரண்மனையில, இதுக்கும் மேல பீனியல் கோர்ட்ல இன்ஸ்பெக்டர் யாரும் ஒரு பதவி கிடையாது, அந்த பதவியை கேன்சல் பண்ற அப்படின்னு உத்தரவு போடுறாரு. இதனால அங்க பயங்கரமா டீச்சருக்கு கோவம் வருது. அப்செட் ஆயிட்டு வர வழியே இல்லாம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஜின்ஷா வெயிட் பண்ணிட்டே இருக்கா, ஈஷியன் வந்தானா வெளியே வந்தானான்னு கேட்டு. இல்ல இன்னும் வரலையா, பீனியல் கோர்ட்ல ஏதோ ஃபயரா, அதனால நம்ம ஈஷியனுக்கு ரொம்ப அதிகமா வேலை இருக்கான்னு சொல்ல ஜின்ஷாக்கு ஒரு மாதிரி நர்வஸாவே இருக்கு, ஈஷியன் கிட்ட சொல்லவே முடியலையேன்னு. கரெக்டா அப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அங்க லியா இருக்கால, அந்த மாமியார் வீட்ல இருந்து பேசுறதுக்கு ஆள் வராங்கன்னு தகவல் வருது. லியா பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. கல்யாணத்தை சீக்கிரமா நடத்துறத பத்தி தான் பேச போறாங்க போல அப்படின்னு அங்க பாட்டி எல்லாம் பேசிட்டு இருக்க. கூலா நக்கலா சிரிச்சிட்டு இருக்கா. பாட்டி வரவேற்கிறதுக்காக அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. லியா அந்த 2 பொண்ணுங்க கிட்டையும் ஓவரா பிஹேவ் பண்ணிருக்கா. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரமா கல்யாணம் பண்ண போறாங்க போல, இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் நடக்கிறது எனக்கே நர்வஸா தான் இருக்குன்னு சொல்ல, இந்த 2 பொண்ணுங்களும், அதாவது நம்ம ஜின்ஷாவும் கூலாவும் கண்டுக்காத மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாட்டி லியாவோட அம்மாலாம் அந்த பையனோட அம்மாவை கூப்பிட்டு வரவேத்து, என்னம்மா இது கரெக்டான நேரம், கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு தானே வந்திருக்கீங்கன்னு கேட்க, அந்த லேடி ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறா. லியா இன்னும் வாயை மூடாம, எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்லயே கல்யாணம் நடந்துரும் நினைக்கிறேன், அதுக்கு ஏத்த மாதிரி அழகா ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. புதுசா கல்யாணம் ஆன பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாமே லைஃப்ல, இது அதுன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாம் டைம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிக்க ஜின்ஷா பாக்குறா. நீ என்ன பைத்தியமா என்ன, இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா, இந்த கல்யாணத்துக்கு அப்படியே பல்ல காட்டிட்டு எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலங்கிறத குத்தி காட்டுற மாதிரியே நிறைய விஷயம் நீ பேசிட்டு இருக்க. ஆனா ஒண்ணு சொல்லவா, நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் அந்த வீட்லயே 4வது பொசிஷன், அந்த வீடு ஒன்னும் அவ்வளோ பணக்காரங்க கிடையாது, எல்லாருக்கும் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் போயிட்டு உன் புருஷனுக்கு வரதுக்குள்ள அவங்க கிட்ட சொத்துன்னு பெருசா எதுவும் மிஞ்சாது. அந்த பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தா உன் டௌரியை வச்சுதான் அவன் முழுசா வாழ்றதுக்கே ஆசைப்படுவான், புரிஞ்சுதான் பேசுறியான்னு கேட்க, உடனே பக்கத்துல உட்காந்து கூலா லைட்டா சிரிச்சு வேற வச்சிடுறா. சிரிக்கிறியா அப்படின்னு லியா பாத்துட்டு, இவ்வளவு தைரியம் இருந்தா என்னை பத்தி கிண்டல் பண்ணுவீங்க, உங்களுக்கு சிரிக்கிறத பார்க்க ஏதோ வித்தியாசமா இருக்கே அப்படின்னு லியா கேட்டுட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணு ஓடி வரா. கல்யாணம் நடக்க போறது இல்ல போல, கல்யாணத்தை கேன்சல் பண்றதுக்காக தான் அந்த பையனோட அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்ல, கல்யாணத்தை கேன்சல் பண்றாங்களான்னு சொல்லிட்டு லியா கடுப்பாயிடுறா. கூலா தெரியுமே அப்படிங்கிற மாதிரி பாக்க ஜின்ஷா பாக்குறா. இவ என்ன ஒரு மாதிரி வேற எந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்கான்னு அவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா வேலைக்கார பொண்ணுகிட்ட என்னாச்சு, ஏன் கல்யாணம் நிக்குதுன்னு கேட்டுட்டு லியா இங்க ஜின்ஷாவையும் கூலாவையும் பார்த்து பக்கத்துல இருக்க டேபிள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு இருக்கா. ஜின்ஷாவை பார்த்துட்டு, நீ பண்ண வேலைதான், கண்டிப்பா நீ தான் அந்த மாதிரி கேவலமான ஏதாவது ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருப்ப, உண்மையை சொல்லுன்னு கத்த ஆரம்பிக்க ஜின்ஷா பாக்குறா. அந்த மாதிரி ஒரு பையன் கூட எனக்கெல்லாம் கல்யாணம் நின்னு போச்சுன்னா அதை விட நல்லது எதுவுமே இல்ல நினைச்சு நான்லாம் சந்தோஷப்படுவேன், போயும் ஒண்ணும் இல்லாத குடும்பத்துல கல்யாணம் பண்றதுக்கு பல்ல காட்டிட்டு இருக்க, நல்லது நினைச்சு விட்டுட்டு போன்னு சொல்ல, என்னடி சொன்னு ஜின்ஷா மேல அடிக்கிறதுக்கு லியா பாஞ்சிட்டு இருக்கா.
கூரோங்க அங்க போயிடுறான். என் அக்காவே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து லியாவை கீழே தள்ளி விட்டுறான். இங்க என்னங்க கல்யாணத்தை நிறுத்த பாக்குறீங்களே அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்க, வேலைக்கார பொண்ணு பாட்டி கிட்ட வந்து அங்க லியாக்கும் ஜின்ஷாக்கும் சண்டை வந்துருச்சு, லியா அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது கேட்டுட்டு அந்த மாப்பிள்ளையோட அம்மா அக்கெல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறா. இந்த பழக்கம்லாம் வேற பொண்ணுக்கு இருக்கா, நல்ல வேலை தெரிய வேண்டியதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, இதுக்கும் மேல இந்த கல்யாணம் நடக்காதுங்க அப்படின்னு சொல்ல கரெக்டா அடுத்த ஆள் ஓடி வரான். ஆட்டி பாத்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் என்னதான் ஆச்சு, ஏன் மேனஸே இல்லாம பிஹேவ் பண்றீங்கன்னு கேட்க, இல்லங்க சீஃப் செக்ரட்டரியட்டோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல மிஸ்ஸஸ் ஹி, அவங்க இங்க வந்திருக்காங்க, வாசல்ல நிக்கிறாங்கன்னு சொல்ல, என்னது மிஸ்ஸஸ் ஹி இங்க வந்திருக்காங்களா, நம்ம வீட்டுக்கான பாட்டி ஷாக் ஆகுறாங்க. இந்த மாப்பிள்ளையோட அம்மா இருக்காளே அதுக்கும் மேல, என்னது அவங்க கூட கூட உங்களுக்கு பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க கிளம்புங்க நான் அப்புறம் பாக்குறேன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசலாம் அப்படின்னு இந்த லேடி கிளம்ப ஆரம்பிக்கிறா. கிளம்புறவ இந்த விஷயத்தெல்லாம் பத்தி கேட்காம போக கூடாதுன்னு, எனக்கு பாத்ரூம் வர மாதிரி இருக்கு, பாத்ரூம் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு நேரா உள்ள போயிடுறா. இங்க ஏற்கனவே நம்ம சென்னு சொல்லி வச்ச மாதிரி அவங்க சீனியரோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ஹீ உள்ள வராங்க. உள்ள வரத பாத்துட்டு, என்னங்க நாங்க என்ன புண்ணியம் பண்ணோம் எங்க வீட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு இந்த பாட்டி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் பொண்ணு கேட்கறதுக்கு தாங்க வந்திருக்கேன், யாருக்குன்னா சென்னுக்கு பொண்ணு கேட்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்ல, பாட்டில இருந்து சுத்தி நிக்கிற அத்தனை பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க ஜின்ஷாவை பொண்ணு கேட்கறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்ல, ஜின்ஷா கிட்ட வேலைக்காரி லேடி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஒன்னு பொண்ணு கேட்டுதாமா வந்திருக்காங்க, எல்லாரும் அரண்டு போயிட்டாங்க ஆடி போயிட்டாங்கன்னு. ஜின்ஷாவை பாத்துட்டு ஜின்ஷா லைட்டா வைக்கப்பட ஆரம்பிக்கிறா. கூரவங்களாம் பாத்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். இதே மாதிரி இந்த விஷயம் லியாக்கு தெரிஞ்சு போச்சு. லியா ஏற்கனவே கல்யாணம் நின்னு போன அப்செட்ல இருக்கவ இன்னும் அப்செட் ஆயிடுறா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. இங்க அதே மாதிரி இந்த லியாவோட மாமியார் இருக்கால, அவளுக்கும் விஷயம் தெரியுது. தப்பான நேரத்துல தப்பான விஷயத்த பேசிட்டேன், அப்படி பேசிருக்க கூடாது, இப்ப என்ன பண்றது, எப்படியாவது மறுபடியும் இந்த கல்யாணத்தை நடக்க வைக்கணும், இந்த குடும்பத்தோட நம்ம சம்மந்தம் வச்சிருந்தோம்னா நம்ம பெரிய ஆளா ஆயிடலாம்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஹீ மிஸ்ஸஸ் ஹீ வந்தாங்கல்ல, அந்த லேடி அங்க இருந்து கிளம்புறா. பாட்டி பாக்குறாங்க, நம்பவே முடியல, சென்னை எப்படியும் ஜின்ஷாவை கல்யாணமே பண்ண மாட்டான்னு நினைச்சேன், ஆனா இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, என்னாலையும் தான் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த லியாவோட மாமியார் வந்துடுறா. தெரியாதனமா சில வார்த்தைகளை நான் விட்டுருக்கலாம், இருந்தாலும் நம்ம பொறுமையா பேசலாம் நான் நினைக்கிறேன், கொஞ்சம் பேசி பாக்கலாமா, இந்த கல்யாணத்தை பத்தி நடக்கிறத பத்தி எப்ப நடக்குதுன்னு கூட திங்க் பண்ணி பாக்கலாமான்னு கேட்க ஆரம்பிக்க, பாட்டி பாக்குறாங்க. பேசிட்டே இருக்கீங்களே தவிர கல்யாணத்தை நடத்துறதுல உங்களோட செயல்பாடு ஒன்னும் அவ்வளவு ஆக்டிவா இல்ல, போய் கொஞ்சம் ஆக்டிவா ஏதாவது செய்யுங்கன்னு சொல்றாங்க. தோ இப்பவே போய் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு அந்த லேடி அங்க இருந்து கிளம்புறா. இன்னும் எதுக்கத்த இந்த லேடியோட பையனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி தரணும், இவங்க ஓவரா பண்றாங்களேன்னு லியாவோட அம்மா கரெக்டா தான் சொல்றா. இருந்தாலும் அவங்க 3rd லெவல் அதிகாரி, இதுக்கும் விட்டா நமக்கு நல்ல சான்ஸ் கிடைக்காது, கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஜின்ஷாக்கு கல்யாணம் ஆக போதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. நான் சுதந்திரமா வாழ்ந்து பழகிட்டேன், யாரும் என்ன கண்ட்ரோல் பண்ணது இல்லையா, தப்பான முடிவு எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமாவே இருக்குன்னு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. அங்க லியாவை கூட்டிட்டு அவளோட அம்மா உள்ள வரா. இல்லம்மா இவ இப்போ தப்பா சில தடவை பேசியிருப்பா, சண்டை போட்டுட்டா, மன்னிச்சிரு, உனக்காக கிஃப்ட் எல்லாம் கூட எடுத்துட்டு வந்திருக்கா, மன்னிப்பு அக்செப்ட் பண்ணிக்கோமான்னு சொல்ல, என்ன யாரும் எந்த ஹர்ட் எல்லாம் பண்ண முடியாது, இந்த வீடா இருந்தாலும் எங்கயா இருந்தாலும், ஆனா நீங்க ஹர்ட் பண்ணது கூலாவ, கூலாட்ட போய் மன்னிப்பு கேட்டீங்கன்னா வேணா அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஜின்ஷா சொல்லிடுறா. அவ்வளவுதானே, கூலாட்ட மன்னிப்பு கேட்க நான் சொல்றேன்னு லியாவை அவங்க அம்மா கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஜின்ஷா சென்னை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தப்பான முடிவா இருக்குமோ அப்படின்னு எதோ யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா சென்னு பண்ண ஒரு ஹெல்ப் இவ கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே சென்னோட குரல் பின்னாடி கேக்குது, இங்க எதுக்கு நிக்கிற, உள்ள இருந்திருக்கலாம்ல, எவ்வளவு குளிருது பாருன்னு சென்னு இவளோட கையை பிடிக்கிறான். பாத்தியா ஐஸ் மாதிரி இருக்கு, நீ ஏன் இப்படி பண்றேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சென்னை அவளோட கோட்டை கழட்டி வேகமா நம்ம ஜின்ஷாக்கு போத்தி விடுறான். சரி ஓகே, என்ன எதுக்கு பாக்கணும்னு அவசரமா கூப்பிட்ட, என்ன ஆச்சு அப்படின்னு சென்னு கேட்க, இல்ல அந்த ஹீ மேடம் வந்து பொண்ணு கேட்டாங்களா, எனக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுச்சு, நான் அவசரப்படுறனோ தப்பா முடிவு எடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்றா. இது தப்பான முடிவான்னு சென்னு பாக்க, இல்ல நான் சொல்றத முழுசா கேளுங்க, தப்பான முடிவு எடுத்துட்டணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இப்ப நீங்க நடந்து வரத பார்த்தனா என்ன பார்த்து, அப்போ நான் வந்துட்டு கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கேன், ட்ரை பண்றதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணிட்டேன்னு ஜின்ஷா சிரிக்கிறா. என்ன ஒரு நிமிஷம் பயமுறுத்திட்டேன்னு சொல்லிட்டு சென்னு சொல்ல, உங்களை மாதிரி ஆளுங்க கூட பயப்படுவாங்களான்னு சொல்லிட்டு ஜின்ஷா கேக்குறா. ஆமா நீதான் என்னோட வீக்னஸ், அது யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறது தான் இப்போதைக்கு என்னோட வேலைன்னு சொல்லிட்டு ஜின்ஷாவை கட்டி பிடிச்சுக்கிறான். நான் தான் வீக்னஸான்னு கேட்டுட்டு ஜின்ஷா சிரிச்சுட்டு, சென் நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல சென்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க 2 பேரோட வேலைக்காரங்களும் நின்னு வெக்கப்பட்டு பாத்துட்டு இருக்காங்க. இங்க அடுத்த நாள் கூலா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு லியா வரா. இதனோட ஃபேவரட் ஹேர்பின், இதை நான் உனக்கு கொடுக்குறேன், நான் உன்கிட்ட சில சண்டையெல்லாம் போட்டேன், என்ன மன்னிச்சிரு, நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. கூலாக்கான அப்பயும் மனசு கஷ்டமா இருக்கு. லியா நான் ஒண்ணு சொல்லவா, எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் நல்ல பையன் கிடையாது, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்காத, இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு வேற ஏதாவது ஒரு நல்ல பையனா தேடுன்னு சொல்ல, லியா பாக்குறா.
என்னது அவரு நல்லவர் கிடையாதா? நான் சின்ன வயசுல இருந்தே அவரை பார்த்துட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம எனக்கு கல்யாணம் ஆக போகுது. ஜென்ஷாக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. நீ மட்டும் சிங்கிளா இருக்கங்கிற வருத்தத்துல இதெல்லாம் பேசிட்டு இருக்க. எனக்கு புரியுது. பொறாமலாம் வரதா செய்யும். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி காசு இல்லாத பொண்ணுக்கலாம் என்ன நடக்க போதோ பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு லியா அங்க இருந்து போயிட்டு இருக்கா. என் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சு முடிச்சுட்டேன் என் கடமையா. இதுக்கும் மேலையும் அவ தலையெழுத்துன்னு சொல்லிட்டு கண்டுக்காம கூலா அப்படியே விட்டுடுறா. இங்க பாட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜின்ஷாவோட சொந்த பாட்டி, அம்மா பாட்டி. ஜின்ஷா வரேன்னு சொல்லிருக்காளாம். ஜின்ஷா ஓடி வரா. பாட்டிய ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறா. பாட்டியவளும் பயங்கரமா கட்டி பிடிச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்து பாட்டி வெளியே வந்தாரு இங்க சென்னை. வரும்போதே டிவோர்ஸ் லெட்டரையும் கொண்டு வந்துட்டாரு. உங்க பேத்திக்கிட்ட ஒண்ணு கொடுத்திருக்கேன், உங்ககிட்டயே ஒண்ணு கொடுக்குறேன். என்னைக்காவது அவளுக்கு ஆபத்துனா அவள் இந்த கல்யாணத்துல இருந்து பிரிச்சு காப்பாத்தி விட்டுருங்கன்னு சொல்றாரு. கல்யாணம் பேச வரும்போது யாராவது டிவோர்ஸ் லெட்டர் கொண்டு வருவாங்களா? வித்தியாசமான பையனா இருக்கான்னு நானே யோசிச்சேன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இருக்காரே, அந்த குடும்பத்துல இருந்து அவங்க ஒய்ஃப் உன்னோட பொண்ணு கேட்கறதுக்கு வந்தது மட்டும் இல்லாம அவரே இருக்காருல, அவர் தான் உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க போறாராம். அவ்வளவு முக்கியமான ஆளுங்களை கூப்பிட்டு சென்னை இப்படி செய்யறாருன்னா உன்னை அந்த அளவுக்கு முக்கியமா நினைக்கிறாரு. நீ இது எல்லாத்துக்கும் வருத்தன்னு நினைக்கிறாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அதனால அந்த சந்தோஷத்திலேயே டிவோர்ஸ் லெட்டர் கொண்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டிய ஜின்ஷா பேசிட்டு இருக்கும் போது கூரங்க வந்துடுறான். இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கான். இருக்குன்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்றா. உண்மையை சொல்லு, இல்ல பெரிய அதிகாரின்னு சென்னோட மிரட்டலுக்கு பயந்துட்டியா? இல்லன்னு கேட்க, ஏன் இருந்தா என்ன பண்ண போற? சென்னு பெரிய ஆள்ரா, அவரெல்லாம் உன்னால எதிர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. பெரிய ஆளா இருந்தா என்ன எதிர்க்க முடியாதா? எதிர்த்தா பிசினஸ் போகும், அவ்வளவுதானே. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, உன்னை காப்பாத்துறதா எனக்கு முக்கியம்னு கூரங்க சொல்ல, சென்ன மாதிரி ஒரு ஆளுலாம் உன்னை எதிர்த்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோயேன், பிசினஸ் இல்லடா உயிரே போயிடும்னு சொல்லிட்டு ஜின்ஷா சிரிக்கிறா. கூரங்க கோச்சுக்கிறான். பாட்டி சொல்றாங்க, நீ அவனை விட்டு போறது அவனுக்கு மனசு கஷ்டமா இருக்குமான்னு சொல்ல, கல்யாணம் தானே பண்ணிக்கிறேன், நீ என் குடும்பம் இல்ல ஆயிடுமா என்ன? என்னைக்குமே நீ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தான், பாட்டி மாதிரியே. சோ அதை பத்தி எல்லாம் கவலையே படாத. எனக்கும் சென்னை பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தான் என் மனசு மாறுச்சு. அதனால என்னை பத்தி கவலைப்படாம நிம்மதியாரு. நான் ஹாப்பியா தான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன். என்னெல்லாம் யாரும் புள்ளி எல்லாம் பண்ண முடியாதுடான்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் தான் கூரங்குக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஜின்ஷா மறுபடியும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு வரா. அப்போ ஈஷியன் ஏதாவது மெசேஜ் பண்ணானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இல்ல எந்த லெட்டரும் வரலன்னு சொல்ல, ஈஷியனை நானும் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்றேன், முடிய மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு ஜின்ஷா அங்க இருந்து போறா. ஜின்ஷாவை இந்த அப்பா பாட்டி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, இங்க பாருமா, இது எல்லாமே உங்க அம்மாவோட சீதன பொருள். வீட்டுல வைக்கிறதுக்கு ரூம் பத்தலன்னு இன்னொரு இடத்த வாடகைக்கு எடுத்து அங்க வச்சிருக்கப்பட்டிருக்கு எல்லாமே. இது எல்லா பொருளும் உனக்கு வரப்போகுது, அடுத்து நீ எடுத்துட்டு போ, உங்க அம்மாவோடதுன்னு சொல்ல, லியா பாக்குறா. அதுல இருந்துதான் சில பொருளை ஆட்டை போலான்னு நினைச்சால, அவ டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. என்ன பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க லியாவோட அம்மா கூட பாட்டி கிட்ட ஏன் எல்லாத்தையும் கொடுத்தீங்க, கொஞ்சமாவது வச்சிருந்தா லியாக்கு கொடுத்துருக்கலாம்லன்னு சொல்ல, இது அவளுக்கு போக வேண்டியது, நம்ம கொடுத்துதான் ஆகணும். கொடுக்கலனா அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும். அதனால புரியுதா, கொடுக்க வேண்டியதை முறைப்படி கொடுத்துட்டா மத்த எல்லாமே நல்லபடியா முடியும்னு சொல்ல, சரி ஓகேன்னு லியாவோட அம்மாவும் மனசே இல்லாம கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஈஷியனோட அக்கா இருக்காங்கல்ல, இந்த வீட்டுல தானே இருக்காங்க. அவங்க எதை பத்தியோ யோசிச்சுட்டு இருக்காங்க சீரியஸா. ஈஷியனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையேங்கிற மாதிரி. அப்போ அந்த இடத்துக்கு ஜின்ஷா வரா. அக்கா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. வாமா போலான்னு அந்த அக்காவும் கூட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க ஈஷியன் மறுபடியும் அரண்மனையில இருந்து வரான். கொஞ்சம் நாளாவே ஜின்ஷா அவங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்கன்னு சொல்ல, இப்பயாவது என்ன தேடி வந்தாலேன்னு சொல்லிட்டு பல்ல காட்ட ஆரம்பிக்கிறான் விவரம் புரியாம. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல ஈஷியனுக்கு விஷயம் தெரிய போகுது, எப்படி பிஹேவ் பண்ண போறான், என்ன நடக்க போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.